ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் செய்கிறதுக்கு என்ன தேவை? சால்ட்டு, பொட்டேட்டோ, ஆயில், இந்த 3 இருந்தாலே ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யலாம். ஆனால் நீங்கள் கடையில் வாங்குகிற ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 43% தான் பொட்டேட்டோ இருக்கும். மிச்சம் கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ் மட்டும் இல்லை, ஆரஞ்சு ஜூஸ், மேங்கோ ஜூஸ், இதில் எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்லலாம் 75% இது மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டு தான் வச்சுருப்பாங்க. அதோட இன்க்ரீடியன்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். அதில் உங்கள் கிச்சனில் இல்லாத பொருட்கள் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தால் அதை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அது கெமிக்கலில் தான் இருக்கும். இதிலே சில ப்ராடக்ட் இருக்குது 100% ஹெல்த்தி, 0 ஆட் சுகர், அந்த மாதிரி. இப்போ அதில் சுகர் ஆட் பண்ணலன்னா அதை விட பயங்கரமான கெமிக்கல் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த உலகத்தில் 90% பேர் எப்படி சாகுறாங்கன்னு என்கிட்ட கேட்டால் என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி நோய் வந்து தான் சாகுறாங்க. இந்த மாதிரி நோய் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு தான். இந்த கம்பெனிஸ்கிட்ட உங்கள் ஃபுட்டை சாப்பிடுதான் எப்படி எல்லோரும் அன்ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. அவங்க சரியாக தூங்கலை, அவங்க சரியாக எக்ஸசைஸ் பண்ணலை, அதனால தான் அவங்க அன்ஹெல்த்தியாக இருக்காங்க. ஆனால் எக்ஸசைஸுங்கிறது வெறும் 20% தான். மிச்சம் 80% நம்ம டயட்டு தான் நம்ம ஹெல்த்தை தீர்மானிக்குது. இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சிருக்கா நம்ம அல்ட்ரா ப்ராசஸ் பீப்புள்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்ல புக்கு. நான் எல்லாருக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.